வீட்டு இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வந்து என் லைஃப்ல நடந்தது கிடையாது. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இன்னைக்கு யாரெல்லாம் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஷ்ணு அவர்கள் வந்திருக்காரு. இவர் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக சௌந்தர்யாவுடைய லவ்வரும் இவர் தான். ஸோ இவர் உள்ளே வந்தப்போ என்ன நடந்திருக்கு தெரியுமா? அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோலேயே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சௌந்தர்யா வந்துட்டு வில் யூ மேரி மீ அப்படின்னு சொல்லிட்டு தட்டில் எதையோ வச்சு எழுதி விஷ்ணு கிட்ட காட்டுறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. ஸோ இவருமே வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக நானும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு சைடு வெக்கப்படுறாரு, இன்னொரு பக்கம் சௌந்தர்யாவும் பயங்கரமாக வெக்கப்படுறாங்க. அண்ட் தென் பின்னாடி இருக்க எல்லாமே செம சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க. பிகாஸ் தனக்கு முன்னாடி ஒரு கப்புள்ஸ் வந்துட்டு வில் யூ மேரி மீ அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா சேரும்பொழுது இதெல்லாம் ஃபாரினில் ரொம்ப பெரிய விஷயம். இது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கும்போது எல்லாமே பயங்கர ஏன்னா எல்லாமே ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அண்ட் சௌந்தர்யாலாம் பயங்கரமாக வெக்கப்படுறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் சௌந்தர்யா என்னென்னவோ ரியாக்ஷன் காமிச்சிருந்தாங்க, க்யூட் இருந்துச்சு. பட் ஆனால் பயங்கரமாக வெக்கப்பட்டுருந்தாங்க. இந்த ரியாக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ 2 பேருமே ஒன்றா ஓகே ஃபைன், 2 பேருமே வந்துட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ பிக் பாஸ் சௌந்தர்யாவுடைய லவ்வர் வந்துட்டு விஷ்ணு, 2 பேருமே கல்யாணத்துக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு மனமாக வந்துட்டு சம்பந்திச்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சுது. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கே ஃபஸ்ட்டு ப்ரோமோ. இன்னும் அர்ச்சனா வர போகிறாங்களாம். அவங்க வந்துட்டு அருண் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை நான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு முத்து வச்சு வறுக்க போகிறாங்களா, என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.